பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் இணை பங்காளர்களாக பிரிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கான தேசம், எங்களுக்கான வாழ்வு, எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெருமனிதர்களாக மாறுவோம். மிக முக்கியமாக இங்கு அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்கிற ஒரு செய்தி வரப்பட வேண்டும். மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே ஆபிரகாம் லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது போல நான் அடிமையா இருக்கவும் மாட்டேன், அதே போல அடக்குபவனாக இருக்கவும் மாட்டேன் என்று. அதே போல இந்த நாட்டிலே அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களும் இருக்கப்படக்கூடாது. நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனைகளுக்கு கூடாக வந்த பல கௌரவ உறுப்பினர்களை நான் பார்க்கிறேன். உங்களிடம் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடதுசாரி சிந்தனையில இருக்கின்ற உங்களுடைய ஒடுக்கல்களுக்கு எதிரான கொள்கை, உங்களுடைய இடதுசாரி சிந்தனைகள், நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கைகள், உங்களிடம் இருக்கிற லெனினிசம், மார்க்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதுங்களுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற சேகுவேராக அல்லது அந்த 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 சேகுவேராக எப்படி ஒரு உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த மாவோ சேதுங்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக, தொடர்ந்தும் நெருக்கடிக்குள் வாழுகின்ற ஒரு இனமாக, எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே பேசாமல் விட்டது கவலை அளிக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, ஒரு நிமிஷம், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோடு 19 தடவைகள் சம்பந்தனையா தலைமையிலே எங்களுடைய கட்சி பேசியிருந்தது. எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. அதே போல 2015 19 வரை நாங்கள் மைத்திரிபால ரணில் அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் 72 தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து சிந்தியுங்கள். தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.